மட்டக்களப்பு நீங்கள் வருகிற நோக்கம் என்ன ஐயா? காணாமற் போனவருடைய குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது தங்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வர மாதிரி நாளைய தினம் அவர்கள் சேர்ந்து இங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பேரணி நடத்துகின்றார்கள். ஆகவே அதிலே எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். கிளிநொச்சியிலே இது நடந்தபோது அங்கும் நாங்கள் சென்று எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம். இப்பொழுது இங்கே கிழக்கிலும் வந்திருக்கின்றோம். அவர்கள் பல வருட காலமாக மிகவும் கஷ்டப்பட்டு தங்களுடைய உறவினர்களுக்கு என்ன நடந்தது தெரியாமல் அது சம்பந்தமான விசாரணைகள் ஒன்றுமே நடைபெறாத ஒரு நிலையிலே இவற்றை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை நல்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இருக்கின்றது. அதனால்தான் வந்திருக்கின்றோம். அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் எமக்கு இருக்கவில்லை, மக்களுக்கு இருந்தது. ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எதனை மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்தார்களோ அவை ஒன்றையுமே செய்யாமல் தாண்டோண்டித்தனமாக தமக்கு இஷ்டமானதை தமக்கு நல்லதென்று அவர்கள் நினைப்பதைத்தான் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆகவே இது எங்களுடைய அடிப்படை கொள்கைகளை மறந்து செயற்படுவதாக எங்களுக்கு பட்டது. அதன் காரணத்தினாலே நாங்கள் புதிய கட்சி ஒன்றை தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதிலே நாங்கள் முக்கியமாக எங்களுடைய தாரக மந்திரமாக தன்னாட்சி, தற்சார்பு, தன்னிறைவு என்ற 3 விடயங்களையும் நாங்கள் குறிப்பிட்டு வந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் தங்களை தாங்களே பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த நாளுமே நாங்கள் மத்திய அரசாங்கம் ஏதாவது தருவார்கள், வெளிநாடுகள் எங்களுக்கு தருவார்கள் என்ற எண்ணத்திலே நாங்கள் இனியும் தொடர்ந்து வாழ முடியாது. எங்களை நாங்களே நம்பி எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு அரசியல் தீர்வு தரப்படவில்லை. பொருளாதார ரீதியாக நன்மைகள் தருவதாக அவர்கள் கூறினாலும் தாங்கள் நினைத்ததைத்தான் எங்களுக்கு தருவார்களே ஒழிய நாங்கள் கேட்பதை தருவதாக இல்லை. இந்த நிலையிலே மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி என்னென்ன செய்ய வேண்டும், எது செய்யாமல் இருக்கின்றது, எங்களுடைய அடிப்படை கொள்கைகளினுடைய காரணம் என்ன, அந்த அடிப்படை கொள்கைகளை நாங்கள் நிலைநிறுத்தியதற்கு முன்வைத்ததற்கு என்னென்ன காரணங்கள் இருந்தன, அவற்றை நாங்கள் தவறவிட்டோமானால் வருங்காலத்திலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதால் தான் இந்த புதிய கட்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அடுத்த தேர்தலில் பிரச்சனைகள் சகோதர இன பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது. இதுக்கு உங்களுடைய இது என்ன மாதிரி? இது ஒரு மிகவும் சிக்கலான விடயம். அதாவது தமிழ் மக்களுடைய தலைவர்கள் தங்களுடைய மக்களினுடைய நலவுரித்தை பேணி பாதுகாத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் வந்ததன் விளைவுதான் இன்றைய இந்த நிலைமை. இதை சீர்படுத்துவது மிகவும் சிக்கலாக இருக்க போகின்றது, கஷ்டமாக இருக்க போகின்றது. என்றாலும் முதலிலே இந்த பிரச்சனையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு எங்களுடைய காணிகளை பிறர் அபகரித்து கொண்டார்கள், அதாவது சட்ட ரீதியாக அல்லாது வேறு விதமாக காணிகளை அபகரித்து கொண்டதற்கு உரிய புள்ளி விவரங்கள் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் ஒரு குழு ஒன்று அமைத்து முன்பு அந்த காணி ஆணையாளர்களாக இருந்தவர்கள் சிலரையும் சட்டத்தரணிகளையும் சேர்த்து வைத்து முதலில் இந்த பிரச்சனைக்கு உரிய புள்ளி விவரங்களை எடுக்க இருக்கின்றோம். அதிலிருந்து நாங்கள் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை கலந்து ஆலோசித்து அந்த நடவடிக்கைகளை எடுப்பதாக இருக்கின்றோம். இது சம்பந்தமாக இப்பொழுது பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களிடையே போதுமான அனுபவம் பெற்ற அறிவியலாளர்கள், இது சம்பந்தமான அனுபவம் பெற்றவர்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள். அல்லது இருந்தால் கூட இவற்றுக்கு முன்வந்து இதிலே ஈடுபடுவதற்கு சற்று தயங்குகின்றார்கள். அவர்களை எல்லாம் நாங்கள்
பேசி ஒரு தமிழ் மக்களுக்காக அந்த இனத்திற்காக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை இது என்பதை அவர்களுக்கு புகட்டி குறிப்பிட்டு கூறி அந்த புள்ளி விவரங்களை சேகரித்ததன் பின்னர் முஸ்லிம் தலைவர்களுடன் கூடி அரசாங்கத்துடன் கூடி இந்த பிரச்சனைகளை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. வடகிழக்கில் மையப்படுத்தி வர தேசிய கட்சிகள் வடக்கை மையப்படுத்தியே தங்கள் அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக கிழக்கு மக்கள் கருதுகின்றார்கள். அதன் காரணமாகவே கிழக்கு சகல வழிகளிலும் புறக்கணிக்கப்படுவதாக கிழக்கு மக்கள் மத்தியில் ஒரு கவலை இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவ்வாறான செயற்பாடு தான் இப்பொழுது முன்னெடுக்க வருவதாக ஒரு கவலைப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிழக்கு மக்கள் தாங்கள் ஒரு தலைமை வகிக்கும் ஒரு கட்சியை தொடங்கி நீங்கள் வடக்க பார்க்கக்கூடியதாக நீங்கள் தலைமைத்துவத்தை கொடுத்தீர்களானால் இந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னத்திற்காக வடக்கிலிருந்து வருபவர்கள் எங்களுக்கு தலைமைத்துவம் தர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுடைய தலைமைத்துவத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது. உங்களுக்கு முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து கிழக்கை மையப்படுத்தி தலைவர்களாக வரும் கட்சி தலைவர்கள் வடக்கையும் சேர்த்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொன்னீர்களானால் இந்த பிரச்சனை இல்லை. எந்த நேரம் நீங்கள் வடக்கில் இருக்கிறவர்கள் எங்களை பார்க்கிறார்கள் இல்லை எங்களை பார்க்கிறார்கள் என்று சொல்வது சரியில்லை. அதாவது உங்களுடைய தலைமைத்துவத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். அதன் பின்னர் எதுவும் செய்யலாம். ஆனால் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் இருவரும் சேர்ந்து முன்னின்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துதான் நான் இப்பொழுது இங்கு வந்திருக்கின்றேன். உங்களுடைய கட்சியும் யாரை ஆதரிப்பீர்கள்? இன்னும் யார் வரையிலும்னு தெரியாது. நாங்கள் இப்படி சொல்றது சபை தேர்தல்கள் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தளவில் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வடக்கு மாநிலசபையும் இந்த தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்த தேர்தல் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறீங்க? தற்போதைய 13வது திருத்த சட்டத்திலே நாங்கள் என்னத்தை சாதித்து விடுவோம் என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டி இருக்கின்றது. ஆனால் மாகாண சபை இருந்த வரையிலே நாங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்போது அந்த அடையாளம் மறைந்து விட்டது. மத்திய அரசாங்கம் தான் நினைத்ததை தான் தோன்றித்தனமாக தனக்கு உரியதென்று தனக்கு தேவையானவற்றை இங்கு நடைமுறைப்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழியில்தான் மாகாண சபை தேர்தல்களையும் அவர்கள் ஒத்தி வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அரசியல் ரீதியாக இந்த செயற்பாடுகளை பார்க்கும் ஒரு கட்டம் இப்பொழுது இருக்கின்றது. ஒரு நிலைமை இந்த மாகாண சபைக்குரிய உரித்துக்கள் மிகவும் குறைந்தவை. அவற்றினால் அந்தந்த மாகாணங்களுக்கு போதியவாறு நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பது உண்மையாக இருப்பினும் அது அந்த மக்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. இப்போ அந்த அடையாளத்தையும் எடுத்து விட்டார்கள். ஆகவே மாகாண சபை தேர்தல்கள் நடக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே அரசியல் தீர்வு ஒன்று வந்து மாகாண சபைகளுக்கு அப்பால் பட்டு வடகிழக்கு மாகாணங்களை சேர்த்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. என்ன முதல்வர் நீங்கள் எனக்கு சொல்லுங்க, அதுக்கு பிறகு தான் சொல்ல உங்களுடைய கேள்விக்கு பதில். மாகாண சபை தேர்தல்கள் இல்லை அப்படி இல்லைன்னு சில பேர் சொல்லினாங்க. இப்போ பார்ப்போம், நாங்கள் என்னென்ன தேர்தல்கள் வருகிறதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை தயாரித்து வைத்திருப்போம். இப்பொழுது எதை நோக்கி என்றில்லை, எங்களுடைய கட்சியை நாங்கள் ஸ்திரப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். என்ன தேர்தல் வருகின்றதோ அதற்கேற்ற முறையிலே நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றி அமைத்து உரிய நடவடிக்கைகளை செய்து கொண்டு போவோம். நாளை மறுதினம் ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான தீர்மானம் கொண்டு வரப்படுறது இப்போ அறிய கிடைக்கின்றது. இந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த இலங்கை அரசாங்கத்துக்கு காலவாசம் வழங்கக்கூடாது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறா தெரிகிறது. இது உங்களோட நிலைப்பாடுங்க. ஒரு பகுதி சொல்கிறாங்க வழங்கக்கூடாதுன்னு சொல்லி, ஒரு பகுதி சொல்கிறாங்க வழங்கணும் மட்டும் சொல்லி. ஆனால் என்ன உத்தியோகபூர்வமாக என்ன வழங்க வேண்டும் தானே சொல்லியிருக்கேன். உத்தியோகம் அறிவிப்பது வெளிவரல. இல்லை, எங்களுக்கு பொறுத்தவரையிலே 4 வருடங்கள் செய்யாத ஒன்றை 2 வருடங்கள் மேலும் கொடுப்பதால் நடைமுறைப்படுத்தப்படாது என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் எங்களுடைய ஜனாதிபதியே கூறியிருக்கின்றார், எந்த விதமான விசாரணைகளையும் எங்களுடைய போர் வீரர்கள் அதாவது திறமாக போரிட்ட எங்களுடைய போர் வீரர்களுக்கு எதிராக எந்த விதமான ஒரு விசாரணையையும் நடத்த நாங்கள் விடமாட்டோம் என்று அவ்வாறான பேச்சுக்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும் போது மேலும் மேலும் அரசாங்கத்துக்கு நேரம் கால அவகாசம் கொடுப்பதாலே எந்த விதமான நன்மைகளும் வரப்போவதில்லை. இது எங்களுடைய பிரச்சனைகளை இழுத்து இழுத்து இழுத்து
கடைசியிலே அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. அந்நிய நாடுகளும் அதற்கு உதவி போகின்றன. எங்களுடைய கட்சிகளும் அவ்வாறு செய்வதால் தங்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே செயலாளர் நாயகம் பாதுகாப்பு சபைக்கு உண்மையை எடுத்து காட்டி இது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கைகள் எடுப்பதாக இருந்தால் உலக ICC சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அது முடியாது என்று கூறினால் ஒரு அட்ஹாக் தற்காலிகமாக இது சம்பந்தமாக இலங்கையிலே நடந்தது என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு குழுவை அமைத்து சர்வதேச ரீதியாக அது சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இலங்கை அரசாங்கத்தை மீறி சர்வதேச நாடுகள் இலங்கை தொடர்பான ஏதாவது தீர்மானத்தை எடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நல உரித்துக்களை வைத்துத்தான் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. தற்போது இருக்கும் இந்த காலகட்டத்திலே இலங்கை எந்த அளவுக்கு சீனாவுடன் நல்லுறவை வைத்திருக்கின்றதோ அதற்கு அமைவாக மேற்கத்திய நாடுகள் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அவற்றை எல்லாம் வைத்து கணித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அதை நாங்கள் உடனேயே இப்படித்தான் நடக்கும் என்று எங்களால் ஆர்வம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்தால் ஒரு காலத்திலுமே அப்படி நடக்காது என்ற எண்ணத்தில் நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்படி அல்ல. ஏனென்றால் சில சர்வதேச நிலைமைகள் மாறுபட்டு கொண்டு வரும்போது எமக்காக பரிந்து சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் சர்வதேச நாடுகளுக்கு இருக்கும். ஆகவே அவ்வாறு செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடும். சுமார் 1000 பௌத்த பிக்குகள் காவியுடைகளை களைந்து விடுவதாக அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த பிக்குகளை பாதுகாப்பதற்கான திட்டம் ஒன்று உருவாக்கப்படும் என